ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ நம்ம யூனிட் 10 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 10ல் பிளான்ட் பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி இந்த டாப்பிக்கில் பிளான்ட் பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பயோ ஃபர்டிலைசர்ஸ். அப்போ பயோ ஃபர்டிலைசர்ஸ்னால் என்ன, அதோட பர்பஸ் என்ன, அது என்னென்ன மாதிரியான இடத்துல கிடைக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால அதாவது ஆர்கானிக் ஃபுட்டில் ஒரு இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இப்போ இன்றைக்கி மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பயோ ஃபர்டிலைசர்ஸ். அப்போ என்னென்ன மாதிரியான பயோ ஃபர்டிலைசர்ஸோட டைப்ஸ் இருக்குது, ஸோ அது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், அதோட ஒவ்வொரு சப்டைப் என்ன, ஸோ அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் ரிச்சாக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே ஹைலைட் பண்ணி இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், 6 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், முக்கியமான ஒரு 6 ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னா நைட்ரோஜினஸ் ஃபர்டிலைசர், பொட்டாசிக் ஃபர்டிலைசர், ஆர்கானிக் நைட்ரோஜினஸ் ஃபர்டிலைசர், பாஸ்போர்ட் ஃபர்டிலைசர், காம்பவுண்ட் ஃபர்டிலைசர் அண்ட் கம்ப்ளீட் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இந்த மாதிரியான 6 டைப் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொன்றுலையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரோஜினஸ் ஃபர்டிலைசர்ஸ்னால் அதுக்கு கீழே என்னென்ன மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ்லாம் வருது, ஸோ அதில் வாட் ஆர் த நியூட்ரியன்ஸ் ரிச் அப்படிங்கிற எல்லாமே பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் 1 நைட்ரோஜினஸ் ஃபர்டிலைசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த நைட்ரோஜினஸ் ஃபர்டிலைசர்ஸை 4 குரூப்ஸாக பிரிக்கலாம். நம்ம நைட்ரேட், அமோனியா அண்ட் அமோனியம் சால்ட்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம பிரிக்கலாம். ஸோ அப்போ இதில் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் இன் த அமைடு ஃபார்ம். அப்போது இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் நைட்ரஜன் அமைடு ஃபார்மில் இருக்கும். பிளான்ட் அண்ட் அனிமல் பை ப்ராடக்ட்லையும் இது ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்பர் 1 சோடியம் நைட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் அக்கர்ஸ் இன் நேச்சுரல் டெபாசிட்ஸ் இன் நார்தன் சைல் ஏரியாவில் இது இயற்கையாகவே இருக்கக்கூடியது அந்த சோடியம் நைட்ரேட். அண்ட் இஸ் ரிஃபைன்ட் பிஃபோர் யூஸ். அப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரீஃபைன் பண்ணி அதை சுத்தப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அப்போ என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, சோடியம் நைட்ரேட் எந்த ஏரியாவில் கிடைக்கும் அப்படின்னா நார்தன் சைல் ரீஜியனில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அந்த ரிஃபைன் ப்ராடக்ட் கண்டெயின்ஸ் 15% நைட்ரஜன். அப்போ அந்த ரிஃபைன் ப்ராடக்ட் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா 15% நைட்ரஜன் இருக்கும், அதுவும் நைட்ரேட் ஃபார்மில் இருக்கும். ஸோ விச் ரெண்டர்ஸ் இட்ஸ் டைரக்ட்லி அவைலபிள் டு பிளான்ஸ். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ஸ்க்கு டைரக்டாக அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இது கொடுக்கும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்ரஜினஸ் ஃபர்டிலைசர்ஸ் எடுத்துக்கிட்டாலே 4 குரூப்ஸாக பிரிக்கலாம். நைட்ரேட், அமோனியா அண்ட் அமோனியம் சால்ட்னு பிரிக்கிறாங்க. இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் அமைட் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சோடியம் நைட்ரேட் பொறுத்தளவில் இது நார்தன் சைடில் தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீஃபைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ரீசன்னால இது இட் இஸ் அப்ளைட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஸ்பெஷலி டு யங் பிளான்ஸ். அப்போ இது ஒரு நைட்ரஜன். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் பிளான்ஸுக்கு தேவையான முக்கியமான அந்த மேஜரான தேவைப்படக்கூடிய உரங்கள் என்னது, என்பிகே, நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இது 3 தான் தேவைப்படும். ஸோ இப்போ நைட்ரஜன் தேவைப்படுறதுனால இதை என்ன பண்ணலாம், நம்ம யங் பிளான்ஸ்க்கு கொடுக்கலாம். அண்ட் கார்டன் வெஜிடபிள்ஸ், தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கறி தோட்டம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கொடுக்கலாம். which need readily available nitrogen for quick growth. இது தவிர இதனால இது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் வளர்றதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சோடியம் நைட்ரேட் ஈஸிலி சாலிபிள் இன் வாட்டர். அப்போ சோடியம் நைட்ரேட் ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சிரும். அண்ட் இஸ் குயிக்லி லீச்ட் அவுட் ஃப்ரம் த சாயில். ஸோ அது சீக்கிரமே என்ன ஆயிரும், சீக்கிரமே லீக் ஆயிரும். குயிக்காகவே என்ன ஆயிரும் அப்படின்னு லீச் அவுட் ஃப்ரம் த சாயிலிருந்து சீக்கிரமே கரைஞ்சி வெளியில் வந்துடும். அண்ட் சாயில் இட் இஸ் பர்டிகுலர்லி யூஸ்ஃபுல் ஃபார் அசிடிக் சாயில். அதிகமாக இது எதில் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு அசிடிக் சாயிலில் தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் கண்டினியூட் அபண்டன்ட் யூஸ் இன் சாயில் காஸ் டீஃப்ளாக்குலேஷன். அதாவது அதிகமாக நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு டீஃப்ளாக்குலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். சரியா? ஸோ அப்போ அண்ட் டெவலப் எ பேட் ஃபிசிக்கல் கண்டிஷன். என்ன ஆகும் அப்படின்னா அந்த 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 ஒரு ஒரு மோசமான ஒரு கண்டிஷனை என்ன ஆகும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டில் அது காஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது பேசிக்காக ஃப்ளாக்குலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லிக்விடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே கரையக்கூடியது. அப்போது டீஃப்ளாக்குலேஷனில் அது என்ன ஆகாது அப்படின்னா கரையாமல் ஒரு மோசமான கண்டிஷன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது அமோனியம் சல்ஃபேட்.
இப்போ செகண்ட் ஒன் வந்து அம்மோனியம் சல்ஃபேட்டுங்கிறத பொறுத்தளவு இது வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஃபெர்டிலைசர் இந்த கண்ட்ரி. அப்போ அதிகமாக ஒரு கண்ட்ரியில் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் எதுதான்? இந்த அம்மோனியம் சல்ஃபேட் தான். இட்ஸ் அ ஒயிட் கிறிஸ்டலின் சால்ட். அப்போ இது வந்து என்ன சொல்லலாம்? இட் இஸ் அனதர் நேம் இஸ் ஒயிட் கிறிஸ்டலின் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் அம்மோனியாக்கள் நைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 to 21%, 20லேருந்து 21% வந்து அம்மோனியாக்கள் நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் வெரி சூட்டபிள் ஃபார் வெட்லேண்ட் கிராப்ஸ். ஸோ இது வந்து வெட்லேண்ட் கிராப்ஸுக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேடி, நெல்லுக்கு யூஸ் பண்ணலாம். தென் சேனல் ஜூட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ விச் ஆர் த ஃபாலோயிங் பயோஃபெர்டிலைசர் யூஸ் ஃபார் சூட்டபிள் ஃபார் பேடி அண்ட் ஜூட்டுன்னு கேட்டாங்கன்னா அம்மோனியம் சல்ஃபேட் தான். ஸோ இட்ஸ் ஆல்சோ சூட்டபிள் ஃபார் வீட், காட்டன், சுகர் கேன், பொட்டோட்டோஸ், ஓகேவா, எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். அண்ட் மெனி அதர் கார்ம்ஸ் க்ரோன் ஆன் வைட் வெரைட்டிஸ் ஆஃப் சாயில். இது தவிர இன்னும் நிறையா பிளான்ட்ஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ இது நம்ம இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் சாயில் அசிடிட்டி. மண்ணோட அந்த அமிலத்தன்மை வந்து அதிகமாகும். அண்ட் லோவர்ஸ் த ஈல்டு. அதோட நம்ம கிடைக்கக்கூடிய ஈல்டு மகசூல் வந்து குறைஞ்சிரும். அதோட அப்ளிகேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் டு ஆசிட் சூட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் த yield of tea plantation. ஸோ இது தவிர இப்போ இதாகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு வந்து டீ பிளான்டேஷனோட அளவு வந்து என்ன பண்ணும்? அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ பேசிக்காக அதிகமாக ஒரு கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடியது இதுதான், இந்த அம்மோனியம் சல்ஃபேட் தான். இது வந்து ஒயிட் கிறிஸ்டலின் சால்ட்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் அம்மோனியாக்கள் நைட்ரஜனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வெட்லேண்ட் கிராப்க்கு வந்து இது சூட்டபிளாக இருக்கும். பேடிக்கும் ஜூட்டுக்கும் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீட், காட்டன், சுகர் கேன், பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப இது வந்து சாயலோட அமிலத்தன்மை, ஆசிடிட்டி வந்து அதிகப்படுத்தும். தென் ஈல்டை குறைக்கும். பட் இது எதுக்கு தான் வந்து எதை மட்டும்தான் அதிகப்படுத்துனா தேயிலையை வளரும் போது மட்டும் அதிகப்படுத்துறதுக்கு, அதோட ஈல்டை மட்டும் அதிகப்படுத்தும். பட் மற்ற எதோட ஈல்டையும் இது வந்து என்ன பண்ணாது? அதிகப்படுத்தாது. ஸோ அடுத்தது இட் இஸ் அட்வைசபிள் டு யூஸ் ஆஃப் யூஸ் திஸ் ஃபெர்டிலைசர் அலாங் வித் பல்கி ஆர்கானிக் மேன்யூஸ் இட்ஸ் இல் எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃபெர்டிலைசரை வந்து இப்போ பல்காக நிறையா வந்து என்ன பண்ணக்கூடிய ஆர்கானிக் மேன்யூர் கூட சேர்ந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் அம்மோனியம் சல்ஃபேட் வந்து அப்ளைட் பிஃபோர் சோயிங் at sowing time or as a top dressing to the growing crop. ஸோ இப்போ இந்த அம்மோனியம் சல்ஃபேட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து அதாவது இப்போ மண்ணில் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கரெக்டாக விதைக்கிற டைமில் என்ன பண்ணுவாங்க? அந்த மண்ணோட மேல் பகுதியில் அம்மோனியம் சல்ஃபேட்டை வந்து போடுவாங்க. ஸோ இட் ஷுட் நாட் அப்ளைடு டியூரிங் ஜெர்மினேஷன். ஸோ அப்போ விதை முளைச்சி வர்றப்ப இது போடக்கூடாது. ஆஸ் இன் கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம் இதோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அம்மோனியம் சல்ஃபேட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து முளைச்சி வரக்கூடிய அந்த விதையை வந்து என்ன பண்ண அஃபெக்ட் பண்ணும். அதனால முளைக்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம என்ன பண்ணிடணும்? மண்ணில் போட்டுட்டோம் அப்படின்னா வளரக்கூடிய அந்த பிளான் வந்து மண்ணில் இருந்து அதோட நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது அம்மோனியம் நைட்ரேட். ஸோ இப்போ அம்மோனியம் நைட்ரேட்டை பொறுத்தளவில் இது என்ன அப்படின்னா இது ஒயிட் கிறிஸ்டலின் சால்ட் தான். இதில் வந்து 33 to 35% நைட்ரஜன் அண்ட் 50% வந்து நைட்ரேட் வந்து இருக்கும். நைட்ரஜன் அண்ட் அனதர் 50% ஆஸ் அம்மோனியம் ஃபார்ம். ஸோ அப்போ நைட்ரஜனும் இது தவிர எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 50% வந்து அம்மோனியா ஃபார்மில் தான் வந்து நைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அம்மோனியம் ஃபார்மில் இருக்கிறது வந்து நாட் லீச்டு அவுட் ஈஸிலி ஃப்ரம் த சாயில். மண்ணிலேருந்து சீக்கிரமாக வந்து கரைஞ்சி வெளியில் வராது அம்மோனியமாக இருந்துச்சுன்னா. ஸோ இட் இஸ் குயிக் ஆக்டிங் ஆஸ் அண்ட் ஹைலி ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் கேனாட் பி ஸ்டோர். ஸோ இப்போ குயிக் ஆக்டிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து ரொம்பவே சீக்கிரமே அதை வந்து அதோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மண்ணில் போட்டோடனே அதோட பர்பஸ் என்னவோ அதை வந்து அது வந்து சீக்கிரமாக பண்ணும். தென் அந்த ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்கிறப்போ இட் இஸ் அ வாட்டர் அப்சார்விங். தண்ணியை வந்து நல்லாவே உரியும் அண்ட் கேனாட் பி ஸ்டோர்டு. பட் என்ன பண்ண அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ அண்டர் சர்டன் கண்டிஷன் இட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் தேர்ஃபோர் ஷுட் பி ஹேண்டில்டு காஷியஸ்லி. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும். தென் ஷுட் பி ஹேண்டில்டு கார்டியஸ்லி. அதாவது ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு இதை பேசிக்காக வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ நைட்ரோசாக் இஸ் த ட்ரேட் நேம் ஆஃப் த ப்ராடக்ட் formed by mixing ammonium nitrate with about 40% limestone or dolomite. ஸோ இப்போ இந்த நைட்ரோசாக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மோனியம் நைட்ரேட்டை 40% லைம்ஸ்டோன் அல்லது டோலமைட் கூட மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் 25.5% நைட்ரஜன்
50% in the form of ammonia வந்து இருக்கும் and half as nitrate பாதி நைட்ரேட்டாக வந்து இருக்கும். ஸோ இட் கண்டினியூஸ் யூஸ் மேக்ஸ் த சாயில் அசிடிக். ஸோ நம்ம இதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மண்ணை வந்து என்ன பண்ணும் அசிடிக்காக மாற்றும். த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைம் மேக்ஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் ஆசிட் சாயில். ஸோ இப்போ இந்த லைமை நம்ம அந்த யூஸ் பண்ணுறப்ப இது என்ன பண்ணுது அந்த சாயிலை வந்து ஆசிட் அமிலமாக வந்து மாற்றி விட்டுரும். ஸோ இப்போ நைட்ரோ சாக் அப்படிங்கிறது எவ்வளோ 40% லைம் ஸ்டோன் ஆர் டோலமைட்டும் வந்து கண்டிப்பாக அதில் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அமோனியம் சல்ஃபேட் நைட்ரேட். ஸோ இப்போ இது வந்து மிக்சர் ஆஃப் அமோனியம் சல்ஃபேட் அண்ட் அமோனியம் நைட்ரேட். அப்போ அமோனியம் சல்ஃபேட்டும் அமோனியம் நைட்ரேட்டையும் மிக்ஸ் பண்ணுறப்ப கிடைக்கிறது என்னது அமோனியம் நைட்ரேட் சல்ஃபேட். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அவைலபிள் இல்லைன்னா ஒயிட் கிறிஸ்டலின் ஃபார்ம் ஆஸ் அ டர்ட்டி ஒயிட் கிரானியூல்ஸ். ரொம்ப டர்ட்டி கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒயிட் கிரானியூல்ஸில் கிறிஸ்டல் ஃபார்மில் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் 26% நைட்ரஜன் இருக்குது. 3/4 of it in the ammoniacal form. ஸோ அதில் முக்கால்வாசி அமோனியாக்கல் ஃபார்மில் தான் இருக்கும். ரெஸ்ட் ஆஸ் நைட்ரஜன். ஸோ அதில் ரிமைனிங் இருக்கிறது வந்து நைட்ரஜன் ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஹைலி சாலிபிள் இன் வாட்டர் தண்ணியில் ரொம்ப அதிகமாகவே கரையும் அண்ட் வெரி குயிக் ஆக்டிங் அண்ட் நான் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ இட்ஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் கிராப்ஸ். வந்து அதிகமாக கிராப்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் லைட்லி அசிடிஃபைஸ் த சாயில். அதே மாதிரி மண்ணை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாயில் வந்து இது வந்து அசிடிஃபை அமிலத்தன்மை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இதையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஃபோர் சோயிங் விதைக்கிறதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா டாப் ட்ரெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் இட் இஸ் அன்சூட்டபிள் ஃபார் அப்ளிகேஷன் அலாங் வித் சீட்ஸுக்கு இடையில இதை வந்து பண்ணக்கூடாது, சோப் பண்ணக்கூடாது. சீட்ஸுக்கு இடையில இதை போட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல இது வந்து என்ன பண்ணாது நமக்கு தேவையான மாதிரி யூஸ் ஆகாது. ஸோ அப்போ அமோனியம் சல்ஃபேட்டுங்கிறது எந்த ரெண்டு சேர்ந்ததா அமோனியம் சல்ஃபேட் அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஸோ இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து அம்மோனியம் குளோரைட். ஸோ இப்போ அம்மோனியம் குளோரைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் குவைட் கிறிஸ்டலின் காம்பவுண்ட் ப்ரொசஸிங் ஏ குட் ஃபிசிக்கல் கண்டிஷன். ஸோ அப்போ கிறிஸ்டலின் காம்பவுண்ட் கிறிஸ்டல் மாதிரியான ஒரு கல் மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ 26% ஆஃப் அமோனியாக்கல் நைட்ரஜன் தான் வந்து இருக்கும் இதில். ஸோ இட் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் ஆன் பேடி இன் ஜப்பான். அதிகமாக வந்து இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு பேடி இன் ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த பேடி நெல்லை வந்து விளைவிக்கிறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லார்ஜாக வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் அமோனியம் சல்ஃபேட் மாதிரி தான் ஆக்ஷனில் இருக்கும். ஆக்ஷனில் அப்படின்னு சொல்லும்போது அதோட பர்பஸ் அதோட யூசஸ் எல்லாத்துலேயுமே வந்து அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சர்டன் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் லைக். அப்போ இதை எல்லா பிளான்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாமா அமோனியம் குளோரைடா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதை எதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்துட்டு கிராப்ஸ் லைக் டொமேட்டோ டொபாக்கோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆஸ் தே மே பி இன்ஜர்ட் பை குளோரின். ஏன் அப்படின்னா அந்த குளோரைடு அதில் இருக்கக்கூடிய அந்த குளோரின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிளான்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதோட க்ரோத்தை இது வந்து ப்ரொமோட் பண்ணாது. அதனால இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இதோட இது வந்து எப்படி என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ஸோ இதில் வந்து எவ்வளோ நைட்ரஜன் இருக்கும், இதை எந்த பிளான்ட்டுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இது எதுக்கு வந்து சூட்டபிள் கிடையாது அப்படின்னா டொமேட்டோஸ் அண்ட் டொபாக்கோவுக்கு கிடையாது. ஓகே. அடுத்தது யூரியாவை பொறுத்தளவில் இட்ஸ் அ ஒயிட் கிறிஸ்டலின் ஆர்கானிக் காம்பவுண்ட். இது வந்து ஒரு ஒயிட் கிறிஸ்டலின் ஆர்கானிக் காம்பவுண்டாக தான் இருக்கும். ஹைலி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர் தான் இது. ஸோ ஆர்கானிக் நைட்ரஜன் இதில் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 45 to 46% வந்து இருக்கும். ஸோ இட்ஸ் ஹைலி ஹைக்ரோஸ்கோபிக், வாட்டர் அப்சர்விங் பட் கேனாட் பி ஸ்டோர்டு வெல் இன் ஹியூமிட் ரீஜன். ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணாது, அதிகமாக ஸ்டோர் பண்ணாது. டு ஓவர் கம் திஸ் டிஃபிகல்ட்டி இட் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் in granular pellet forms coated with a non-hygroscopic inert material. ஸோ இப்போ இதில் இருந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்காக இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து the difficulty it is also produced in granular pellet ஃபார்மில் வந்து என்ன பண்ணுவாங்க, பெல்லட் மாதிரி இதை கோட் பண்ணி நான் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் அப்சர்வ் பண்ணாத ஒரு மெட்டீரியலாக இதை கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஹைலி சாலிபிள் இன் வாட்டர், தண்ணியில் தான் கரையும். அண்ட் ராபிட்லி ரீச்ட் அவுட் ஃப்ரம் த சாயில். பட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமே அந்த மண்ணிலேருந்து கரைய வைக்க முடியும். சரியா? ஸோ அதுதான் இந்த யூரியாவோட கேரக்டர்ஸ்.
அதே மாதிரி குயிக் ஆக்டிங் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சீக்கிரமாகவே அதோட வேலையை வந்து காட்டும். அண்ட் rapidly changed into ammonia when applied. இப்போ நம்ம இதை அப்ளை பண்ண உடனே ஸ்பீடாகவே இது வந்து அமோனியாவாகவே கன்வெர்ட் ஆயிரும். இட் இஸ் அப்ளைடு டியூரிங் சோயிங். இதை விதைக்கும் போது இதை வந்து என்ன ஆகும், விதைக்கும் போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாப் ட்ரெஸ்ஸிங் பட் நவர் டியூரிங் ஜெர்மினேஷன். அதே மாதிரி சும்மா ஜஸ்ட் மேலே தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியுமே தவிர இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஜெர்மினேஷன் டைமில் அந்த விதை முளைச்சி வர டைமில் யூஸ் பண்ண முடியாது. It is suitable for most crops and can be applied to all types of soil. So நிறைய கிராப்ஸ்க்கு இது வந்து சூட்டபிள் தான். அண்ட் ஆல்சோ எல்லா டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ்க்குமே இது வந்து என்ன ஆகுது, ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது கால்சியம் அமோனியம் நைட்ரேட். ஓகேவா. ஸோ இட்ஸ் அ ஃபைன் நல்ல லைட் ப்ரௌன் கலர், அப்படி இல்லை அப்படின்னா கிரே கலர் கிரானுலர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் தான் இது. ஸோ மேபி ஒன் வேர்டில் இதோட கலர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வரலாம். ஸோ இட்ஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் அமோனியம் நைட்ரேட் அண்ட் கிரவுண்ட் லைம் ஸ்டோன். ஸோ இப்போ எது ரெண்டு சேர்ந்து இதை வந்து உருவாக்குது அப்படின்னா வந்து அமோனியம் நைட்ரேட் அண்ட் கிரவுண்ட் லைம் ஸ்டோன் இது ரெண்டு சேர்ந்து தான் உருவாக்குது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியூட்ரல். ஸோ இப்போ இட் இஸ் நாட் ஆசிட், நாட் அஸ் அ பேஸ். ஆசிடாகவும் கன்சிடர் பண்ண முடியாது, பேஸாகவும் கன்சிடர் பண்ண முடியாது, நியூட்ரலாக தான் இருக்கும். அண்ட் கேன் பி அப்ளைட் ஈவன் டு ஆசிட் சைல். அசிடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய சைடில் கூட நம்மளால என்ன பண்ண முடியும், இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆஃப் த டோட்டல் நைட்ரஜன், மொத்த நைட்ரஜனில் 50% வந்து என்ன ஆகும், அமோனியாக்கல் ஃபார்மில் இருக்கும். அந்த ரிமைனிங் 50 வந்து நைட்ரேட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அப்போ அந்த அமோனியாக்கல் ஃபார்மும் அந்த நைட்ரேட் ஃபார்மும் சேர்ந்து இதில் வந்து என்ன இருக்கும், 50-50 இருக்குது. சரியா. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபைன் லைட் ப்ரௌன் அல்லது கிரே கலரில் இருக்கக்கூடியது அமோனியம் நைட்ரேட் அல்லது கிரவுண்ட் லைம் ஸ்டோனாக வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஆசிட் இது வந்து நியூட்ரல். ஓகே. அப்போ இதோட இது ஆசிடா பேஸா அப்படின்னு கூட ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின் வரலாம். பிகாஸ் இட்ஸ் த ஓகேவா. ஸோ இப்போ ஆர்கானிக் நைட்ரோஜினஸ் ஃபர்டிலைசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஃபர்டிலைசர் வந்து என்ன ஃபர்டிலைசர்ஸ் வந்து இன்க்ளூடிங் பிளான்ட் அண்ட் அனிமல் பை ப்ராடக்ட்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் பை ப்ராடக்ட்ஸ்லேருந்து இது வந்து எடுப்பாங்க. இது வந்து ஆயில் கேக்காக எடுக்கலாம், ஃபிஷ் மேன்யூராக எடுக்கலாம், அண்ட் ட்ரைட் பிளட் ஃப்ரம் ஸ்லாட்டர் ஹவுசஸ். ஸோ இப்போ இதுலலாம் இருந்து அந்த ட்ரைடு பிளட் ஃபார்ம் இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணலாம். பிஃபோர் யூஸ் பை த கிராப்ஸ் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் கன்வெர்டட் பை பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் இன்டு யூட்டிலைசபிள் அமோனியம் நைட்ரேஜன். அப்போ இதை வந்து பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை என்ன பண்ணுறோம், கன்வெர்டட் வித் பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக இதை வந்து யூட்டிலைசபிள் யூஸ் பண்ணக்கூடிய அமோனியம் நைட்ரஜன் அண்ட் நைட்ரஜனாக இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே தர்பர் ஸ்லோ ஆக்டிங், ரொம்ப மெதுவாக தான் அதோட ஃபங்க்ஷனை பண்ணும். பட் சப்ளை அவைலபிள் நைட்ரஜன் ஃபார் அ லாங்கர் பீரியட் டு த கிராப்ஸ். பிளான்ட்ஸுக்கு தேவையான அந்த நைட்ரஜனை எவ்வளோ அது அளவுக்கு அதிகமாக வேணுமோ அதை வந்து என்ன பண்ணிடுறது, வந்து கொடுத்துரும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஃபர்டிலைசர்ஸை பொறுத்தளவில் இது வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸோட பை ப்ராடக்ட்ஸில் இருந்து தான் வந்து என்ன ஆகுது, கிடைக்குது. தென் இது வந்து அந்த அமோனியம் நைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன்னா வந்து என்ன பண்ணுது, எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆயில் கேக்ஸை பொறுத்தளவில் யூஸ்வலி சப்ளைடு அஸ் ஆர்கானிக் ஃபர்டிலைசர். ஸோ இப்போ இது வந்து அந்த ஆயில் கேக் வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசராக தான் இருக்குது த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃபுல்லாகவே அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். தே கண்டெயின் நாட் ஓன்லி நைட்ரஜன் மட்டும் இதில் இருக்காது, பட் ஆல்சோ சம் பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் பொட்டாசியமும் இதில் என்ன இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் த ஆயில் கேக். ஸோ அப்போ அதிகமான குவான்டிட்டி ஆஃப் ஆர்கானிக் மேட்டருமே என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஆயில் கேக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் அடிஷன் டு த 3 ஃபர்டிலைசிங் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் லைக் NPK 205 and potassium 20 அப்படிங்கிறதும் இந்த ஆயில் கேக்ஸ் கண்டெயின் 2 to 15% ஆஃப் ஆயில். ஸோ இப்போ இதில் பர்டிகுலராக அது ஒரு முக்கியமான ஃபர்டிலைசரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து அந்த ஆயில் கேக்ஸ்லாம் 2-15% வந்து ஆயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் எஃபெக்ட் ஆன் ஆல் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ், எல்லா கிராப்ஸ்லையுமே இது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் சாயில், எல்லா சாயில்லையுமே இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து சூட்டபிளாக தான் இருக்கும். ஃபிஷ் மேன்யூர் வந்து அவைலபிள் எய்தர் அஸ் ட்ரைடு ஃபிஷ். அப்போ ஃபிஷ் மேன்யூர் வந்து ட்ரைடு ஃபிஷ், கருவாடு இந்த மாதிரி இதில், அப்படி இல்லை அப்படி வந்து ஃபிஷ் மீல் ஆர் பவுடர் ஃபார்மேட்டில் எப்படினாலும் நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பாஸ்பேட் ஃபெர்டிலைசர். ஸோ பாஸ்பேட் ஃபெர்டிலைசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்துட்டு பாஸ்பேட் ஃபெர்டிலைசர் வந்து கிளாசிஃபைட் அஸ் நேச்சுரல் பாஸ்பேட், இது பாஸ்பேட், ட்ரீட்டட் பாஸ்பேட் அண்ட் பை ப்ராடக்ட் பாஸ்பேட் அண்ட் கெமிக்கல் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லி இதை வந்து 4 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஓகேவா. சப்போஸ் இதில் வந்து ராக் பாஸ்பேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து இது வந்து நேச்சுரல் டெபாசிட்ஸ் ஆஃப் ராக், இயற்கையாகவே ராக் பாறைகள் வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வேற வேற கண்ட்ரீஸ்ல இருக்கும். வெரி லிட்டில் ராக் பாஸ்பேட் வந்து யூஸ்டு டைரக்ட்லி அஸ் அ ஃபெர்டிலைசர். கொஞ்சம் அந்த ராக் பாஸ்பேட்டை மட்டும் தான் டைரக்டாகவே ஃபெர்டிலைசர் உரமாக வந்து யூஸ் பண்ணுறோம். மச் மோர் ஆஃப் இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் சூப்பர் பாஸ்பேட். ஸோ இதை வந்து சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தி பாஸ்போரிக் ஆசிட் ஆஃப் விச் இஸ் வாட்டர் சால்யூபிள் அண்ட் becomes available to the crops. ஸோ இப்போ அந்த பாஸ்போரிக் ஆசிடு இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து வாட்டர் சாலிபிள், நீரில் வந்து ஈஸியாக கரையக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால இது வந்து ஈஸியாக வந்து கிராப்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குது. அப்போ பேசிக்காக ஒரு 4 காம்பனன்ட்ஸ் சேர்ந்து தான் பாஸ்பேட் ஃபெர்டிலைசர்: நியூட்ரல் பாஸ்பேட், ட்ரீட்டட் பாஸ்பேட், பை ப்ராடக்ட் பாஸ்பேட் அண்ட் கெமிக்கல் பாஸ்பேட். ராக் பாஸ்பேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நேச்சுரல், இயற்கையாகவே கிடைக்கும். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் அந்த கொஞ்சம் ராக் பாஸ்பேட் வந்து டேரெக்டாக ஃபர்டிலைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து சூப்பர் பாஸ்பேட்டாகவும் இது என்ன பண்ணுற பாஸ்பாரிக் ஆசிடாகவும் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி வாட்டர் சாலிபிள் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ சூப்பர் பாஸ்பேட்டை பொறுத்த அளவில் ஸோ இது வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்டு பாஸ்பாரிக் ஃபெர்டிலைசர். இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்பாரிக் ஃபெர்டிலைசர் எது? சூப்பர் பாஸ்பேட் தான். ஸோ இது வந்து இப்போ வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஃப்ரம் கிரவுண்ட் பாஸ்பேட் ராக் ட்ரீட்டிங் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணுறாங்க இதை. ஸோ ப்ரௌனிஷ் கிரே ப்ராடக்ட் ஆஃப்டர் ட்ரீட்டிங், அதை ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரௌன் கலர் ப்ரௌனிஷ் கிரேவாக இருக்கிற மாதிரியான ஒரு brownish gray product after treatment contain mono calcium phosphate and calcium phosphate gypsum formatல இதை வந்து என்ன பண்றாங்க ஈக்குவல் குவான்டிட்டி வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரௌனிஷ் கிரே ப்ராடக்ட் ட்ரீட்மெண்ட் கண்டெய்ன்ஸ். அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சு அதை ட்ரீட் பண்ணி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ரௌனிஷ் கிரேவாக இருக்கும். ஸோ அது வந்து மோனோ கால்சியம் பாஸ்பேட்டும் கால்சியம் பாஸ்பேட் ரெண்டும் சேர்ந்த ஃபார்மில் தான் ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கும். அப்போ அந்த மோனோ கால்சியம் பாஸ்பேட் ப்ளஸ் கால்சியம் சல்ஃபேட் ரெண்டும் சேர்ந்து தான் இது வந்து என்ன பண்ணுது ஃபார்ம் பண்ணும். So there are 3 grades of super phosphate. Super phosphate ஓட ஒரு 3 grades வந்து இருக்கு. சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இது வந்து 16% 20% பாஸ்பாரிக் ஆசிட் டைகால்சியம் பாஸ்பேட் இருக்கும். 35 to 38% அண்ட் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் இருக்கும். 45 to 49% இந்த மாதிரி இருக்கும். சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை பொறுத்தவரை இது வந்து மோஸ்ட் காமன்லி அவைலபிள் கிரேட் இன் இந்தியா மார்க்கெட். இந்தியாவில் அதிகமாக கிடைக்கக்கூடியது. இந்த ஃபெர்டிலைசர் வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் கிராப்ஸ் அண்ட் கேன் பி அப்ளைட் டு ஆல் சாயில். எல்லா கிராப்ஸ்க்கு எல்லா சாயிலுக்கு இது வந்து அப்ளைடு தான். ஸோ இட் ஷுட் பி யூஸ்டு அலாங் வித் ஆர்கானிக் மேன்யூஸ் இன் ஆசிட் சாயில். வந்து ஆர்கானிக் மேன்யூர் கூட சேர்த்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் ஷுட் பி அப்ளைட் பிஃபோர் ஆர் அட் சோயிங் அப் டிரான்ஸ்பிளான்டிங் அல்லது விதைக்கிறப்ப அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்டிங் டைம்ல இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பேசிக் ஸ்லாக். பேசிக் ஸ்லாக்ல வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து அந்த பேசிக் ஸ்டாக் வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டீல் ஃபேக்டரிஸோட பை ப்ராடக்ட் தான் பேசிக் ஸ்டாக்னு சொல்லுவோம். இதுல 6 to 20% பாஸ்போரிக் ஆசிட் தான் இருக்கும். இந்த யூரோப்பியன் ஸ்லாக்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து 15 to 18% P205 அண்ட் பாப்புலர் பாஸ்பேட்டிக் ஃபெர்டிலைசர். சென்ட்ரல் யூரோப்ல இதை வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க. பட் இது வந்து இந்தியன் ஸ்டீல் மில்ஸ்ல இருந்து வர்றதுல வந்து P205 வந்து இஸ் நாட் யூஸ்ட் அஸ் ஃபெர்டிலைசர். அதை வந்து ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். யூரோப்பியன் ஸ்லாக் வந்து யூஸ்டு ஃபார் ஆசிட் சாயில் அஸ் ஆல்கலின் ரியாக்ஷனுக்கு வந்து இதை வந்து என்ன பண்றாங்க அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்தது போன் மீல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த கிரவுண்ட் போனை வந்து போன் மீல்னு சொல்றாங்க. இது வந்து அதிகமாக பாஸ்பேட் ஃபெர்டிலைசரை வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து 2 ஃபார்ம்ல கிடைக்கும். ரா போன் மீலாவும் கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா போன் அண்டர் ப்ரெஷர் ரிமூவ் ஃபேட். அந்த போனுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறப்ப அதில் எப்படி ஃபேட்டு நைட்ரஜன் க்ளூ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சப்ஸ்டன்ஸாக மாற்றிடுவாங்க. இதில் 20 to 30% பாஸ்பாரிக் ஆசிட் வந்து இருக்கும். ஸோ ஸ்டீம்டு போன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரிட்டில் அண்ட் கேன் பி ரெடியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட் இதோட ஆக்ஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த போன் மீல் ஷுட் நாட் பி யூஸ்ட் அஸ் அ டாப் ட்ரெஸ்ஸிங். இது வந்து டாப் ட்ரெஸ்க்கு மேலே வந்து தூவுறதுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்தது பொட்டாசியம் ஃபெர்டிலைசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்தியாவில் இது வந்து சாயில் கண்டென்ட் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பொட்டாஷ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பொட்டாசியம் ஃபெர்டிலைசர் வந்து அப்ளைட் ஒன்லி தோஸ் சாயில்ஸ் விச் ஆர் டெஃபிஷியன்ட் இன் பொட்டாஷ். பொட்டாஷ் கம்மியாக இருக்கக்கூடிய சாயிலில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து மியூரேட் ஆஃப் பாஸ்பேட் பொட்டாசியம் குளோரைடாகவும் யூஸ் பண்ணலாம். சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் வந்து பொட்டாசியம் சல்ஃபேட்டாகவும் இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம்.
மியூரேட் ஆஃப் பொட்டாஷ்னா இது வந்து ஒரு கிரே கலரில் கிறிஸ்டலின் கண்டெய்னிங் 50 to 63% ஆஃப் பொட்டாஷ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கிராப்ஸ் எல்லா கிராப்ஸ்க்கும் தேவையான மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் ஆகும், பட் ஈஸியாக வந்து மண்ணில் கரையாது. சோயிங் டைம் அப்படி இல்லைன்னா விதைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து யூஸ் பண்ணுவோம். சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இது ரொம்பவே காஸ்ட்லி. பொட்டாசியம் குளோரைடையும் மெக்னீசியம் சல்ஃபேட்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் 48 to 52% வந்து பொட்டாசியம் 20 வந்து இருக்கும். இட் இஸ் ஆல் ரெடிலி இன் வாட்டர். இது ஈஸியாக கரையும் அண்ட் ஆல்சோ பிகம் டு த கிராப்ஸ் ஆல்மோஸ்ட் இமிடியட்லி ஆஃப்டர் அப்ளிகேஷன். அப்ளை பண்ண உடனே இது வந்து என்ன ஆகும், அதோட ஆக்ஷனை காட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்தது காம்பவுண்ட் ஃபர்டிலைசர். ஸோ இந்த ஃபர்டிலைசர் வந்து 2 or 3 பிளான்ட் நியூட்ரியன்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ போத் நைட்ரஜன், பாஸ்பரஸ் இது எல்லாமே அண்ட் இட்ஸ் டெஃபிஷியன்ட் இன் சாயில், மண்ணில் கம்மியாக இருக்கும்போது காம்பவுண்ட் ஃபர்டிலைசர் அதாவது அமார்ஃபஸ் இது வந்து இதை யூஸ் பண்ணலாம். 16% நைட்ரஜன் அண்ட் 20% வீட் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதா இந்த ஃபர்டிலைசர். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃபர்டிலைசர் வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் மிக்ஸ் பண்ணி கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் ஒரு காம்பவுண்ட் ஃபர்டிலைசர் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் ஃபர்டிலைசர். ஸோ கம்ப்ளீட் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து நாட் ஆல்வேஸ் வெல் அடாப்டட் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாயில். எல்லா சாயிலுக்கும் இது வந்து அடாப்டட் கிடையாது. ஸோ அதனால இந்த மிக்ஸ்டு ஃபர்டிலைசரில் வந்து 2 more மெட்டீரியல்ஸ் இன் சூட்டபிள் ப்ரொபோர்ஷனில் என்ன பண்ணுறாங்க, நம்ம மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும். சும்மா வந்து எல்லா பிளான்ட்டுக்குமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த மிக்சர் வந்து ஃபுல்ஃபில் த நியூட்ரியன் டெஃபிஷியன்சி. அப்போ ரெண்டாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அதை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இன் மோர் பேலன்ஸ்டு மேனர் அண்ட் ரெக்யூர் லெஸ் லேபர் டு அப்ளை தேன் டிஃப்ரெண்ட் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ்டு செப்பரேட்லி. ஸோ அப்போது அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணுறப்போ லெஸ் லேபர் டு அப்ளை தேன் டிஃப்ரெண்ட் ஃபர்டிலைசர். அதாவது ஒவ்வொரு ஃபர்டிலைசரையும் தனித்தனியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு தனித்தனியாக அந்த லேபர் சார்ஜ் கொடுப்போம். பட் இதை அப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப அந்த லேபர் சார்ஜ் கம்மியாக வரும். பிகாஸ் இதுலயே எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிறதுனால அதை இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது திஸ் மிக்சர் கண்டெய்னிங். அப்போ இந்த மிக்சர்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து ஆல் தி 3 பிரின்சிபல் நியூட்ரியன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்கும். ஸோ அதனால இது வந்து கம்ப்ளீட் ஃபர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. as most soil usually remain deficient in these 3 elements. The 3 elements இதுல வந்து இருக்கும். ஸ்பெஷல் மிக்சர் ஃபார் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு பை த மேனுஃபேக்சர்ஸ். அப்போ நிறைய வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் மிக்சர் வந்து இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சம் கேசஸ் இன்செக்டிசைட்ஸ், ஃபங்கசைடு அண்ட் வீக் கில்லர் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, இந்த டிடிடி, பிஎஸ்சி, மெர்குரி, காப்பர் சால்ட் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டு இன்டு கம்ப்ளீட் ஃபர்டிலைசராக இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, இங்கே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? ஸோ இதோட கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து விச் இஸ் த மோஸ்ட்லி வைட்லி யூஸ்டு ஃபர்டிலைசர் இன் த கண்ட்ரி. ஸோ கண்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் இது அம்மோனியம் சல்ஃபேட். விச் இஸ் த ட்ரேட் நேம் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார்ம்டு பை மிக்சிங் அம்மோனியம் நைட்ரேட் வித் லைம்ஸ்டோன் ஆர் டோலமைட். அம்மோனியம் நைட்ரேட்டை லைம்ஸ்டோன் கூடயோ அல்லது டோலமைட் கூடயோ மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் என்னது, நைட்ரோ சாக். விச் இஸ் அ ஒயிட் கிறிஸ்டலின் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஒயிட் கிறிஸ்டலினாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னது, யூரியா. which is the most widely used phosphoric fertilizer. இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்பாரிக் ஃபர்டிலைசர் இது சூப்பர் பாஸ்பேட். ஸோ which is more costly as it is prepared by treating potassium chloride and with potassium chloride கூட மெக்னீசியம் குளோரைடு கூட மிக்ஸ் பண்ணுறப்போ இருக்கக்கூடிய காஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எது, சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ். சரியா? ஸோ இவ்வளோதான் இந்த டாபிக். ஸோ இப்போ பாருங்கள், வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன இன்னைக்கு பார்த்துருக்கோன்னு பார்ப்போம். ஸோ அப்போ இதில் ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய 6 ஃபர்டிலைசர்ஸ் என்னென்ன ஃபர்டிலைசர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நைட்ரோஜினஸ்னால் அதில் எது வந்து ரிச்சாக இருக்குது, அது எந்த ஏரியா நார்தர்ன் சைடில் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அம்மோனியம் சல்ஃபேட். ஸோ இப்போ இது வந்து அதிகமாக ஒரு கண்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிறிஸ்டலின் சால்ட் இது எல்லாமே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீ பிளான்டேஷனுக்கு இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அம்மோனியம் சல்ஃபேட் வந்து சோயிங் அப்ளைடு பிஃபோர் சோயிங், விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை விதைக்கும் போது வந்து டாப் ட்ரெஸ்ஸிங்கே இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அம்மோனியம் நைட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதில் 33 to 35% நைட்ரஜன் வந்து 50% வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
தென் குயிக் ஆக்டிங் அண்ட் ஹைலி ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் அப்சர்விங் கேரக்டராக இது வந்து இருக்குது. ஸோ நைட்ரஜாக் வந்து ட்ரேட் நேம் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார்ம்டு பை மிக்சிங் அமோனியம் நைட்ரேட் வித் 40% ஆஃப் லைம்ஸ்டோன் ஆர் டோலமைட். கொஞ்சம் 40% லைம்ஸ்டோன் ஆர் டோலமைட் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து 20.5% நைட்ரஜன் அண்ட் 50% இந்த ஃபார்ம் ஆஃப் அமோனியா இது எல்லாமே இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது அமோனியம் சல்ஃபேட் நைட்ரேட். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, அமோனியம் குளோரைடில் எவ்வளோ நைட்ரஜன் இருக்குது, ஸோ யூரியாவில் எவ்வளோ இருக்குது, இது வந்து ஹைட்ரோஸ்கோப்பிக்காக இல்லையா அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அடுத்தது கால்சியம் அமோனியம் நைட்ரேட். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கலர் கிரே கலர் ஆஃப் ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் 25 to 28% வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து இதில் வந்து ப்ரெசென்டாக இருக்கும். ஆர்கானிக் நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஆயில் கேக் இந்த மாதிரி எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆயில் கேக் வந்து யூஸ்வலாக ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் த்ரூ த கண்ட்ரி ஃபுல்லாகவே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பாஸ்பேட் ஃபெர்டிலைசர், ஓகேவா. ஸோ சூப்பர் பாஸ்பேட், பேசிக் ஸ்லாக்னா என்னது, பொட்டாசியம் ஃபர்டிலைசர்னா என்னெல்லாம் சேர்ந்துருக்கும், தென் கம்ப்ளீட் ஃபர்டிலைசர், ஓகேவா. தென் அதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பயோ பெஸ்டிசைட்ஸ் பற்றி பார்ப்போம், ஓகேவா. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.